சிவமங்கலம் குருநாதா, அறியாமையின் பொருள் என்ன? அறியாமை, அதன் பொருள் என்ன குருநாதா? இந்த அறியாமை எப்பொழுது அகலம் குருநாதா? தெளிவுபடுத்துங்களேன். குமரா, அறியாமை என்பது வேறொன்றுமில்லை. நான் என்ற உணர்வின் பெயரால் விளங்குகின்ற அறிவே அறியாமை குமரா. அறியாமை இல்லை, அது நான் சார்ந்த அறிவே அறியாமை என்று அழைக்கப்படுகிறது குமரா. ஏனெனில் நான் யார் கான் உடலானி, உள்ளமானி, உணர்வானி, இந்த உன் சகதியாலான உடலமானி யார் தான் நீ? நான் என குறிப்பிட்டு நீ சொன்னாயே, அந்த நான் யார்? அப்போ நான் என நீ உன்னை குறிப்பிட்டது உன் தேகத்தை முகாந்திரம் இல்லாமல் முளைத்தெழுந்திருக்கும் உன் முகத்தை தான், உன்னை தான் நீ நான் என சொன்னாய். ஆனால் நேற்று இருந்த உடலமும் இல்லை, நாளை இருக்கப் போகிற உடலமும் இல்லை. கணம் கணம் மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டே இரு. அதாவது வளர்தல் எனும் பெயரால், வாழ்தல் எனும் பெயரால் முற்று பெற்று கொண்டிருக்கும் ஒரு சேத சாதனம் இந்த உடலம் காண்குமரா. ஆனால் நீ நான் நினைத்துள்ளது உன் உடலத்தை தான், மறவாதே. அந்த உடலம் சார்ந்த அறிவு தான் அறியாமை, வேறொன்றுமில்லை. அதற்கு ஆதார பொருளா, உயிர் பொருளா, மூலப்பொருளா, வாழ்முதல் ஆகிய பொருளா உணர்ந்திருக்க வேண்டிய நீ உன் உடலத்தின் பெயரால் உன்னை நான் என சொல்கிறாய். அப்போ அந்த உடலம் சார்ந்த அறிவு தான் நான் அப்படின்னு நீ கருதி வைத்திருப்பது. அந்த நான்ன்றது எவ்வளோ ஆழ்ந்து அதை நீ கருதி வைத்திருக்கின்றாயோ, அந்த ஆழ்ந்தளவு நீ அறியாமையில் வெற்றிருக்கிறாய். அப்போ அறியாமைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது குமரா. நான் அதன்பால் நீ கொண்டிருக்கும் கருத்து, அழுத்தம், அறிவு, ஆணவம், அகங்காரம், கர்வம், இதெல்லாம் தான் அறியாமை. ஆமாம், இந்த நான் அறியாமை அஞ்ஞானியானான், அவ்வளோதான். அறியாமைன்னா அறியாமை இல்லை. அறியாமை என்னத்தை அறியாமை? அவனை அறியாமை. நான் மூலப்பொருளும் இல்லை, முதல் பொருளும் இல்லை, விளைந்திருக்கும் விளைச்சல் நான். நான் அறியாமை அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. அதாவது நான் எனும் தன்மையை அறியாது இருப்பவன் தான் அஞ்ஞானம். அவ்வளோதான். அறியாமையை அறிஞ்சிருக்கணும், அறியல. அறிந்திருக்குன்னு என்ன? அறிந்து எரிந்துடுறது. அறிதல், அறிந்து எரிதல். எதை அறிந்து எறிதல்? நான் எனும் தன்மையை அறிந்து எறிதல். அது எவ்வாறு அறிந்து எறிவது? உள் உணர்வின் பெயரால் அவன் நினைவில் நீங்காது நீடித்து நிலைத்து அதிலேயே நீ ஒன்று விடும் பொழுது, அதாவது நீ அவன்
ஆகிவிடுகிறாய் எண்ணத்தினால், சித்தத்தினால். அப்பொழுது இந்த நான் அகற்றப்படுகிறான், அறியப்படுகிறான், அறிந்து எரியப்படுகிறான். நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, யாரும் இருப்பதில்லை. ஒரு மதிப்புடைய ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாய் நானும் அவனும். நான் விழும் பொழுது ஆதாரமாக மறைக்கப்பட்டிருப்பது அவன் எனும் பக்கமாக இருக்கிறது. அவன் எனும் பக்கம் புலப்படும் பொழுது அங்கு ஆதாரமாக நான் எனும் பக்கம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே ஒரு பக்கம்தான் விழும். நான்னா அறியாமையில் அஞ்ஞானத்தில் விட்டிருக்கிறான். அவன் அந்த அறிவு தான் ஞானம். இது ஒரு வாடகை வீடு. வேண்டாது விளைந்த விளைச்சல், என் விளைச்சலில் அந்த விவசாயினுடைய பங்கு மட்டுமே இருக்கிறது. என் அனுமதி பெறாது என்னை விதைத்து விட்டான். எதிர்ச்சி அதிகாரமுடைய அவன் நினைக்கும் பொழுது என்னை விதைத்தான். அதே போல் அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது அறுத்து கொள்வான். அவன் கைப்பாவையாக இருக்கிறேன். நான் வாழ்வது என்பது அவன் என்னை விட்டு வைத்திருக்கும் வரை நான் இங்கு வாழ்ந்திருப்பேன். அவ்வளோதான். அவனுடைய ஜாலங்களை, அவனுடைய நினைவுகளில் நான் என்னை ஆழ்த்தி கொள்ளுவது தான் ஞானம். அவ்வளோதான். உண்மையை கருதுறது, சத்தியத்தை கருதுறது, இந்த பொய்யான இந்த வீட்டை கருதுறதில்லை, பெருசுப்படுத்துறதில்லை. ஆமாம். அப்போ அறியாமைங்கிறதே வேறு ஒன்றும் கிடையாது. நான் அறியாமை, அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. அவனை அறிந்த அறிவு, அவன் என அறிவது ஞானம் என சொல்லப்படுகிறது. அப்போ வாழ்முதல் பொருளை நம்ம சிந்திக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். அதில் மற்றது எல்லாத்தையுமே மறந்துடுறது. இந்த செக்கு மாடு சுற்றி விட்டு அது பாட்டுக்கு விட்டுட்டாலும் சுற்றிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அவனுடைய எல்லா சித்தத்தையும் சித்தம் தந்தவனே அந்த சித்தம் பரத்திடத்திடமே சமர்ப்பித்து விடுதல். அவ்வளோதான். இது நான் அவனாக வித்தை. ஆமாம். அதனால் அறியாமைங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நான் அப்படின்ற தன்மையை பற்றின அறிவளவு உனக்குள்ளார அறியாமை இருக்கும். அங்கே அவன் அப்படின்ற ஒரே ஒன்றை நீ கருதிட்டேன்னா ஞானம் வந்துடும். அவ்வளோதான். இங்கே ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊத்தை சிடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்தால் பிடி சாம்பலுக்காக காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பலாவர் கதற்ற ஊசியும் வாராது கணம் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் 4 நாளிகையில் நாற்றம் பிடித்த தேகமடா, இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரிய இருக்கும் சரீரம் உதிர இருக்கும் உதிரக்காடு நாற்றக்கூடைக்கினடா நல்ல முகவரி விளக்கமாத்திக்கினடா பட்டு கொஞ்சம். அவ்வளோதான் அவன் தேகம். இது பசிதாக சுக துக்க இருக்க அப்படின்னு அதன் பெயரால் இந்த எந்திரத்திற்கு சில தேவைகள் வைக்கப்பட்டது. அது எந்திர தேவைக்கு தானே தவிர எந்திரத்தில் பயணிப்பவருக்கு இல்லை. அதற்கு அந்த மரியாதை கொடுத்தா போதும். அதற்கு தேவையானதெல்லாம் தர்றது தான் வாழ்க்கை அப்படின்றது தான் அஞ்ஞான வாழ்க்கை. நேற்று உண்டது இப்போ சிந்தித்து பாருங்க குமரா, நினைவுக்கே வராது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது எனக்கு எந்த விதத்திலையும் உதவாது. நீ மரணத்தின் தருவாயில் நீ கடந்து வந்த அத்தனையும் விதிர்த்து நடுநடுங்கி கருவி கிரணங்களெல்லாம் நடுநடுங்கி மறந்து போவாய். நினைத்தாலும் நினைக்க முடியாது. ஏன்னா அந்த மரண பயத்தில் நீ ஆட்பட்டு இருக்கும் பொழுது அப்போ நீ துய்த்த எதுவுமே உனக்கு உதவாது. நீ இங்கே இந்த சகத்தை, இந்த சவத்தை, தேகத்தை பற்றின அளவு உனக்கு அங்கே பதட்டம், அதன் மீது வைத்த ஆசை அளவு அவஸ்தை, பற்றளவு பதட்டம், ஆசை அளவு அவஸ்தை, இன்பத்தில் ஆழ்ந்தளவு துன்பம். அவ்வளோதான். இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொறி தான் இன்பம். நீ இன்பத்தில் எவ்வளவு ஆழ்ந்தாயோ
துன்பப்படுத்தப்படுவாய். இன்பத்தை நீ சாட்சியாக பார்த்துட்டேன்னா துன்பமும் உன்னை சாட்சியாக பார்த்துட்டு போயிடும். ஏன்னா இது ரெண்டும் இது இங்கு இருள் பகல் என சொல்லப்பட்டிருப்பது இல்லை. நீ ஆனந்தமயன். மழலையாக உன்னை வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ சுத்த ஆனந்தமயமாய் வந்தாய். விடாது விடலை வந்தது, அறிவு வளர்ந்தது. அதன் பேரால் இந்த சகத்தினுடைய போக்கு, இந்த எல்லா கருத்து குப்பைகளையும் உன்னுடைய மன மேட்டில் வைத்து இதயம் இருந்த இடத்தில் இருக்கும் வைத்து மனிதம் மறந்து அரக்கமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஜீவன்களும் அதன் பெயரால் விளங்குகிறது, மனிதனை தவிர. ஏனெனில் மனித தேகத்தில் இருந்தான், ஆனால் மனிதன் மறந்து இருக்கிறான். இப்போ இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உணர்ந்துடுறது. மனிதத்தை விட இறை பெரிது கிடையாது. நல்ல மனிதன் புனிதம் மனிதனுக்குள்ளார இருக்குது. அதனால அந்த சுடலை பொடி பூசுகிறான் சிவபரம்பரம். வேறு எந்த தேகத்தையும் அவன் சுடலை பொடி பூசுவதில்லை. ஆமாம், அங்கு பரமே வருகிறது. பிறந்து இலைத்து பெற்ற தேகம் இது பரிசு. அதை உணராமல் ஆசையினால, வக்ரத்தினால, உக்ரத்தினால, விரோதத்தினால, துரோகத்தினால, தீமையினால், கயமையினால், உள்ள பள்ளத்தினால், தன்னிறைவு இல்லாமல் அகம்பேயா மாறி நரனுருவில் இங்கு வனத்து மிருகங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் கடந்து வரணும் குமரா. அவ்வளோதான் குமரா. இவைகளெல்லாம் கடந்து வர இந்த நான் என்ற நினைப்பு உதவாது குமரா. அவ்வளோதான். இந்த நான் என்ற நினைப்பு இது எல்லாத்தையும் கடந்து வர விடவே விடாது. நான் அகற்றின பின்பு அவன் ஆகி விடுவான். பாத்திரத்தில் நீர் இருக்கும் வரை அங்கு காற்று நிறைவதில்லை. நீர் அகன்ற அளவு காற்று உள் புகுகிறது. அப்படி இந்த மாயங்கிறது ஒரு உரு வஸ்துவாக இருக்குது. நான் தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு அருள் ஒளி அது. ஆமாம், சுத்த சாட்சியாக இருப்பது, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது, அது வெட்டவெளி வெற்று. அவ்வளோதான், ஒன்றுமில்லை. இந்த பேர் உண்மை உணர்றது. இந்த கணத்து ஆனந்தம் நிச்சயம், இந்த கணத்து பேரின்பம் நிச்சயம், இந்த கணத்து அன்பு நிச்சயம், இந்த கணத்து தியாக உணர்வு நிச்சயம். அவ்வளோதான். இந்த சகம் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது. நெஞ்செழுத்து குளிர்ந்து இனிமையாய் பஞ்சு பொதியாய் மிகவும் இலகுவாக லேசாக இருந்துடுறது தான் ஞான உணர்வு, சதானந்த நிலை. அதனால் நான் அறிவது ஞானம் என சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அறிவதுன்னா அறிஞ்சிடுறது. அவ்வளோதான். சிவமங்கலம்.